ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அந்த தொகைக்கு 9.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. அதில் எந்த ஒரு சேமிப்பு திட்டங்களையும் 9.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது கிடையாது. அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதுக்கப்புறம் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஸ்கீம், இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் 8.2% அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 9.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு ஸ்கீம் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கீமுக்கான செப்பரேட் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ரெண்டு ஸ்கீம் பற்றி ஓவராலாக மட்டும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஸ்கீம் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா 9.8% எப்படி இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த ஸ்கீமில் சேர முடியும். உங்கள் வீட்டில் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி விடலாம். அது சிங்கிள் அக்கௌண்டாகவும் ஓப்பன் பண்ணலாம், அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்டாகவும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர்லயும் 60 வயசு மேல இருந்தாங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யார் பேர் வேணாலும் நீங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதலீடு பண்ணணும். அதிகபட்சம் லிமிட் பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். இதை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க முதலீடு பண்ணக்கூடிய அந்த தொகைக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு பண்றீங்க அப்படின்னா 8200 ரூபா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். இந்த 8200 ரூபாயை 4 டிவைட் பண்ணி ஒரு குவார்ட்டருக்கு வைஸா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. இப்போ 8200 4 டிவைட் பண்றாங்க அப்படின்னா 2050 ரூபா வரும். ஸோ அந்த 2050 ரூபா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம்னுடைய மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு % இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, இப்போ ஆர்டி பத்தி பார்க்கலாம். ஸோ நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். முதலீடு பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ருபீஸ் வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து 510, 520 இந்த மாதிரி நீங்க முதலீடு பண்ணலாம். 511, 512 அந்த மாதிரி நீங்க முதலீடு பண்ண முடியாது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.7% வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் யாருடைய பேர் வேணாலும் நீங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. 18 வயசு மேல இருந்தா போதுமானது. இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல முதலீடு பண்றதுனால அவங்களுடைய பேர்லயே ஆர்டியும் ஒன்று நீங்க ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மாசம் நம்ம முதலீடு பண்ணக்கூடியது. SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இது 5 வருஷம் முடிவுல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ இதுல மூலமா தான் நம்ம 9.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்க போறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி தொகை வந்து சேரும். அந்த வட்டி தொகையை அப்படியே நீங்க இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு மாத்துறீங்க. ஸோ ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு தனியா நீங்க எதுவும் முதலீடு பண்ண போறது கிடையாது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டி தொகையை அப்படியே அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால உங்களுக்கு 9.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது MIS ஸ்கீம் பிளஸ் ஆர்டி ஸ்கீம் ரெண்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணி 8.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து 60 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் உங்க வீட்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, 60 வயசு மேல இருக்கக்கூடிய இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம் மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் யாரெல்லாம் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போய் சேரணும். அதை எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து பாசிபிள் கிடையாது. இன்கேஸ் வந்து உங்க வீட்டில் 2 சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தருடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அதை எடுத்து செலவு பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொருத்தருடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அப்படியே ஆர்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வாங்கலாம். ஓகே, இப்போ அதனுடைய கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட், இது மாதிரி 2 டேபிள் வந்து பிரிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா SCSS ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 1 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 8.2%. அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 8200 ரூபாய் வருது.
அப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2550 ரூபா கிடைக்கும். 5 வருஷத்தினுடைய முடிவில் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 41,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ ஒரு மாசத்துக்குன்னு பார்க்கும்போது 683 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு வருது? 1,41,000 ரூபாய் வருது. ஸோ நீங்க முதலீடு பண்ண தொகை 1 லட்சம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தொகை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 41,000. அப்போ 1,41,000 ரூபாய் வருது. இது வந்து எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம். வெறும் எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,41,000 ரூபாய் தான் வருது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணி அடுத்த 3 மாசம் கழிச்சு நீங்க ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணணும், சரிங்களா? அல்லது நீங்க முதல்லயே கூட ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க முன்னாடியே ஆர்டி ஸ்கீம்ல போட்டீங்க அப்படின்னாலும் ஒண்ணுதான். பட் நான் வந்து எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் தூக்கி போடணும் அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அப்படியே தூக்கி ஆர்டிக்கு மாத்தி விட்டுருங்க. சரி, இப்போ ஆர்டி பார்த்துடலாம். எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலமா எவ்வளவு வருது? 683 ரூபா வருது. அப்போ ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளவு செலுத்துற மாதிரி இருக்கும்? 680 ரூபா கட்டணும். ஏன்னா 83 ரூபா அப்படின்னு கட்ட முடியாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ருபீஸ்ல தான் நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆர்டியில் நான் ஒரு மாசத்துக்கு 680 ரூபா முதலீடு பண்றேன். 5 வருஷத்தினுடைய முடிவில் நான் எவ்வளவு முதலீடு பண்ணியிருப்பேன்னா 40,800 ரூபா. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.7%. அப்போ எனக்கு வட்டி தொகை எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 7,729 ரூபா கிடைச்சிருக்கும். ஆர்டியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு வருது? 48,529 ரூபா வருது. நீங்க எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல மட்டும் விட்டுருந்தீங்கன்னா 41,000 ரூபா தான் கிடைச்சிருக்குது. பட் ஆர்டிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால 48,529 ரூபா வருது. அப்ப மொத்தமா மெச்சூரிட்டி அமௌண்ட் எனக்கு எவ்வளவு வரும்னா 1,48,529 ரூபா கிடைக்குது. அப்போ நான் முதலீடு பண்ண தொகைக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது 48.5% ROI வருது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு நான் பார்க்கும்போது 9.7% எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம். இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு பதிலாக ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு மாசத்துக்கு 3,417 ரூபா வருது. இந்த வட்டி தொகையை அப்படியே தூக்கி நான் ஆர்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். 3,410 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருது? எஸ்சிஎஸ் ஸ்கீம் ஆர்டி ஸ்கீம் ரெண்டு சேர்த்து நான் இன்வெஸ்ட் பண்ண தொகை 5 லட்சம், கிடைச்ச வட்டி தொகை வந்து 2,43,357 ரூபா. ஸோ மொத்தமா பார்க்கும்போது 7,43,000 ரூபா வருது. அந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல அதிகப்படியா நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனிநபர் அக்கௌண்ட்ல வந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணலாம். ஸோ அப்போ நான் 30 லட்ச ரூபா போடுறேன். அப்போ ஒரு மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு வருது? 20,500 ரூபா வட்டி தொகை வருது. அப்போ இந்த 20,500 ரூபாயை அப்படியே ஆர்டி ஸ்கீம்ல நான் போடுறேன். ஸோ 20,500 ரூபாய் அப்படியே போடும்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ ஆர்டியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் 14,62,994 ரூபா வருது. எப்படி நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல 30 லட்ச ரூபா முதலீடு பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ பெரிய பல்க் அமௌண்ட் அதிகமா யாரும் முதலீடு பண்ண மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் அதிகமாக காசு வச்சிருக்கீங்கன்னா முதலீடு பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நீங்க முதலீடு பண்ண பாருங்க. 2 லட்சமோ 3 லட்சமோ 1 லட்சமோ நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாம அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும். 5 வருஷத்தினுடைய முடிவுல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சரி, இப்போ இதுல வந்து எவ்வளவு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா 48.8% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது எனக்கு 9.8% நான் முதலீடு பண்ண தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு வந்து முதலீடு பண்ணணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டம் தான். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரிச்சு முதலீடு பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலமா நம்மளுக்கு அதிகப்படியான லாபம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. இன்கேஸ் அந்த சீனியர் சிட்டிசன் நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம், வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாமினி ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த தொகையை வந்து 80C காமிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து முதலீடு பண்ணணும், அது சேஃபா முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.